ஸோ கைஸ் இந்த வீடியோவில் 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நம்ம XSR 155ஓட ஃபோனில் எப்படி கனெக்ட் பண்ணுறது Yamaha ஒய் கனெக்ட் ஆப் மூலமாக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதையும் நம்ம வந்து அந்த ஒய் கனெக்ட் ஆப் மூலமாகவே எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், வண்டியை சேத்துல விட்டால் இதுதான் நிலமை. ஸோ பின்னாடி அந்த மட் ஃப்ளாப்பு சஸ்பென்ஷன் வரைக்கும் பின்னாடி அடிச்சிருக்கு. அதே சமயம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஹெட்டு வரைக்கும் அடிச்சிருக்கு. ஹெட்டுக்கு மேலேயும், அதாவது இந்த ரேடியேட்டர் எண்டு முடிகிற எட்ஜு வரைக்கும் அடிச்சிருக்கு, இந்த ஹெட்டுக்கு மேலே வரைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரண்ட் மட்கார்டு எக்ஸ்டெண்டர் எப்போ போட முடியுதோ முடிஞ்ச அளவுக்கு போட்டுருங்க. பின்னாடி கூட ஈஸியாக கழுவிக்கலாம். இன்ஜினில் சேரடிக்கிறது வந்து நல்லா இருக்காது. இப்போ அடுத்து அந்த Yamaha ஒய் கனெக்ட் ஆப்பை பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி தான் Yamaha ஒய் கனெக்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் வரும். இதுக்கு அளவு கொடுத்துருங்க. சம்டைம்ஸ் இது வந்து ஜாப்பனீஸில் ஓப்பன் ஆகும். அந்த டைமில் நீங்கள் வந்து ஒன்று ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை திரும்ப திரும்ப ஜாப்பனீஸ்லேயே வந்துச்சுன்னா ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் நீங்கள் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சைன்இன் வித் கூகுள் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ஆப் எல்லாமே க்ளவுட் பேஸ்ட் தாங்கிறனால இனிமேல் நீங்கள் எது பண்ணாலும் அந்த அக்கௌண்ட்டில் வந்து சேவ் ஆயிரும். ஸோ நீங்கள் எத்தனை தாட்டி அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலும் உங்கள் பைக்கோட டேட்டா அப்படியே இருக்கும். ஸோ அளவு கொடுத்துருங்க. இதுக்கும் கேட்குறதுக்கெலாம் அளவு கொடுக்க வேண்டியதான். இது என்ன புதுசாக எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் அதுதானே பண்ணுவோம். எல்லாத்துக்கும் அளவு கொடுத்துருங்க. ஸோ இந்த கேப்பில் நீங்கள் அப்படியே வண்டியோட சீட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாவி எடுத்து வண்டியை வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க. இன்ஜின் ஆன் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஆன் பண்ணால் போதும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து லிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா அடுத்து வந்து நமக்கு 2 ஆப்ஷன் வரும். CCU அப்படின்னா VAN அப்படிங்கிற மாதிரி. CCUனால் நீங்கள் சீட்டுக்கு அடியில் ஒரு மாடியூல் மாதிரி இருக்கும். அந்த QRை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணால் வண்டி கனெக்ட் ஆயிரும். அப்படின்னா சைடில் இந்த ஃப்ரேம் நம்பர் தான் VAN நம்பர்பாங்க, வெஹிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரு. ஸோ அந்த நம்பர் தெரிஞ்சாலும் நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணியும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அடுத்து இது ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த QR வந்து உங்கள் வண்டியோட சீட்டுக்கு அடியில் ஒரு குட்டி மாடியூலில் இருக்கும். சைடில் அந்த VAN நம்பர் ஸ்டிக்கர் வந்து பிரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணி உள்ளே வந்துக்கலாம். ஸோ கைஸ் இதுக்கப்புறம் பேரிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தேவையான டேட்டாலாம் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் வண்டியோட பர்ஃபெக்டாக வந்து சிங்க் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஆப்போட ஒரிஜினல் டேஷ்போர்டுக்கு போயிடும். ஸோ எப்போயுமே நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப அந்த டேஷ்போர்டு தான் இருக்கும். ஸோ அந்த டேஷ்போர்டில் லேஅவுட் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இதை அண்டர்ஸ்டாண்டு கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், அதில் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் கீழே அந்த லிஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் அப்படியே செட்டிங்ஸு அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கனாலே நல்லாயிருக்கும். நானே எல்லாத்தையும் சொல்கிறத விட நீங்களே ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதில் மேலே அந்த டாப் ரைட்டில் வந்து அனலாக் மீட்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுங்கிறது ஓப்பன் ஆகும். இது அப்படியே உங்கள் வண்டியோட மீட்டர் வந்து ரெசம்பிள் பண்ணும். ஸோ கீழே உங்களுக்கு டெம்பரேச்சர் காட்டும். ஸோ வண்டி த்ராட்டில் பண்ணிங்கன்னா அந்த RPMமும் ஏறும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு சும்மா வச்சுக்கலாம், பார்த்துக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இன்ஜின் டெம்பரேச்சரை நான் இதில் தான் பார்ப்பேன். ஸோ நார்மலாக ஒரு 90க்கு கீழே டெம்பரேச்சர் இறங்குச்சுன்னா அந்த ரேடியேட்டர் ஃபேனுங்கிறது ஆஃப் ஆயிரும். ஸோ 90க்கு மேலே இருக்கும்போது ஆஃப் ஆகாது. நான் என்ன தான் இன்ஜினை கில் பண்ணியிருந்தாலும் இக்னிஷன் வந்து அந்த பவர் வந்து ஆஃப் பண்ண மாட்டேன், கீ எடுக்க மாட்டேன். ஸோ இப்போ இன்ஜின் ஆன் பண்ணி நான் ரிவ் பண்ணும்போது உங்களுக்கு மீட்டர் ஏறது வந்து தெரியும். கைஸ் இத்தனை நாளாக இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் இந்த விஷயத்தை நான் நோட் பண்ணல. நீங்கள் வந்து இப்போ ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனலாகில் மீட்டர் வந்து ஓப்பன் ஆகுது. அது இன்னும் பார்க்கறதுக்கு செமையாக இருக்குது. ஸோ அப்படியே லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் டேஷ்போர்டு போயிடலாம். ரைட்டில் ஸ்வைப் பண்ண போனால் அந்த நார்மல் மீட்ரு, அதுக்கப்புறம் இந்த மீட்டருங்கிறது ஓப்பன் ஆகுது. நான் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. சரி ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தது போதும். லெஃப்ட்டில் அப்படியே ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து அப்படியே ஒவ்வொரு மீட்டராக போய் நமக்கு வந்து டேஷ்போர்டுக்கு வந்து சேர்ந்துடும். அடுத்து அப்படியே கீழே இருக்க ஒவ்வொரு ஆப்ஷனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பெட்ரோல் பங்க் மாதிரி சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஃபியூல் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க டே வைஸாக காட்டும். இன்றைக்கி எவ்வளோ அந்த மாதிரி வரிசையாக காட்டும். கடைசியாக மேலே வந்து டாப்பில் ஆவரேஜாக நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ மைலேஜ், எவ்வளோ ஃபியூல்னு காட்டும். இது லாஸ்ட்டாக பார்க் பண்ண லொக்கேஷனு, அடுத்து நோட்டிஃபிகேஷனு, அதுக்கு அடுத்து கடைசியாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வண்டி நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனில் இருக்குன்னு காட்டும். லைட்டாக பேக் வந்தீங்கன்னா ரைட் லாக்னு ஓப்பன் ஆகும். ஸோ வண்டி கூட நீங்கள் ஃபோன் கனெக்டில் இல்லாதப்போ டேரெக்டாக அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரைட் லாக் தான் ஓப்பன் ஆகும். இது எதுக்குன்னா நீங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பும் ரெக்கார்ட் ஆகும். நான் காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போயிட்டு வரேன்னா அந்த ஆஃபீஸ் போகிறது ஒரு ட்ரிப்பாக ரெக்கார்ட் ஆயிரும். ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் சாயங்காலம் வரப்போ ஆன் பண்ணுவோன்னா அது ஒரு ட்ரிப்பாக ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ இந்த மேப் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து ஒரு ட்ரிப், இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறேன், ஃபோன் கனெக்ட் ஆகிருக்குன்னா இது ஒரு ட்ரிப்பாக ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ இதில் அந்த கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா மேப்பில், அது வந்து அந்த இடத்துல GPS சிக்னல் வந்து ஒழுங்காக கிடைக்கல போல், அண்டர் கிரவுண்டில் ட்ராவல் பண்ணாலும் அப்படி இருக்குது. ஸோ அந்த ரெட்டு கலர்லாம் வந்து நான் RPM எந்த அளவுக்கு ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது டீட்டெயில்டு இன்ஃபோ மாற்றினீங்கன்னா த்ராட்டில் எவ்வளோ திருக்கியிருக்கேன், மேக்ஸ் ஸ்பீட் எவ்வளோ, ஆவரேஜாக ஃபியூல் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் காட்டும். ஸோ இதுதான் Yamaha ஒய் கனெக்ட் ஆப்புங்கிறது. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்களே செக் பண்ணி மாற்றிக்கிங்க. ஸோ முக்கியமான விஷயம், எங்கேயாச்சும் லாங்காக போயிட்டு வரீங்க, வண்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிராஃபிக்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உடனே இன்ஜின் ஆஃப் பண்ணாதீங்க, கொஞ்சம் நேரம் ஓட விடுங்க. அதுக்கப்புறம் ரேடியேட்டர் இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரேடியேட்டர் ஆஃப் ஆகிற வரைக்கும் கீயை உருவாமல் வச்சுருங்க. ரேடியேட்டர் ஆஃப் ஆனதுக்கப்புறம் கீ எடுத்துருங்க. இது பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து ஓவராக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் செக் பண்ணிங்கனாலே தெரியும். டிராஃபிக் கண்டிஷன்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு 110க்கு மேலே வரைக்கும் கூட போகும். அதுக்கும் மேலே ரொம்ப ஏறுது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் கேட்டுங்க. நார்மலாக ஹைவேஸில் வந்து ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது
ரொம்ப வெயில் டைமில் எப்படின்னு தெரில. மற்றபடி ஈவினிங் டைமு அந்த மாதிரி போகும்போது எனக்கு வந்து ஒரு 110க்கு மேலெலாம் போகலை. வெறும் அந்த 107 அந்த ரேஞ்சில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. சில நேரங்களில் நைட்டில் நான் ட்ராவல் பண்ணும்போது 97 அந்த மாதிரி கூட சுற்றிக்கிட்டு இருந்தது. அதனால் நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஓவராக போகுது அப்படிங்கும்போது மட்டும் சர்வீஸ் சென்டர் போங்க. மற்றபடி அது வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உடனடி ரிப்ளை அளிக்கப்படும். நன்றி.